ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன போட வராங்கன்னா, கிறிஸை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாம், கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ரோகிணி கேட்டுறாங்க. ஓஹோ அப்படியா, நம்மளே எப்படியா பிளான் பண்ணி இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் கிறிஸுவை பார்த்து நம்மளை பற்றி ஏதாவது விஷயத்தை சொல்லிடக்கூடாது, கண்டிப்பாக உடனடியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இங்கே காட்டுறாங்க. உடனே சரி சொல்லிட்டு கிறிஸை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு வராங்க. இதே சமயம் வீட்டில் உள்ள சுருதி பார்த்தீங்கன்னா பேச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் திறக்க ரூபா வந்துச்சு, அது வந்துச்சு, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா, இது பேசாமல் விஜயா நீங்கள் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருங்க, நான் சும்மா திறக்க முடியுமா, எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணும், நான் யோகா படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன்னு சொல்லி விஜயாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யார் தான் திறக்கிறது, ஆளுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவோன்னு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே காட்டுறாங்க. இங்கே அப்புறம் நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே ரோகிணி வராங்க சொன்னாங்க. ஆமாம், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ஏதோ அப்பாயின்மெண்ட் வாங்கின மாதிரி நாடகம் ஆடுறாங்க, இல்லை சும்மா தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அப்படின்னாங்க. அவங்க இல்லாத சமயம் டக்குன்னு சொல்கிறாங்க, கிறிச்சுக்கிட்ட என்னை பற்றி எதுவும் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் மீனா பார்க்குறாங்க, எது இருக்கோ உண்மையை சொல்லிடு, அப்போ தான் டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேரும் சொன்னோன்னே நேராக டாக்டரை போய் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்து சொல்லிடுறாங்க, பையன் நல்லா தான் இருக்கான், பயப்படுறான் தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதனால் மீனா சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.